நம்ம ஆண்டவருக்குள்ளே நெருங்கும் பொழுது நம்ம குடும்பத்தாரே அதை அநேக நேரத்தில் தடை பண்ணலாம். நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள் தடை பண்ணலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் பொழுது அவரோட சீசர்கள் எல்லாம் கோவப்படுறவங்களா, உணர்ச்சி வசப்படுறவங்களா, பயப்படுறவங்களா, சந்தேகப்படுறவங்களா, சதா அவரை எரிச்சல் மூட்டுகிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி அதிக பொறுமையுடையவராக இருந்தார். சிலுவையுடைய மரண பரியந்தம் நான் தேவகுமாரன்கிற பெருமையை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் நினச்சிருந்தா அந்த சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிதாவை நோக்கி வேண்டியிருக்கலாம், இவங்க எல்லாரும் சாகணும், நடந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யலை. தனக்கு நியமித்த பாதையில் சிலுவை மரணம் வரைக்கும் சகித்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அநேகம் போராட்டம் வரலாம், நிந்த வரலாம், உபத்திரவம் வரலாம். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த உபத்திரவத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு பொன் எப்படி அக்கினினால் சோதிக்கப்படுதோ உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் பார்ப்பார். அந்த சூழ்நிலை நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது உபத்திரவம் வரலாம், ஆனால் விடுவிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.